மறைந்த அக்கா பவதாரணியை நினைத்து கதறி அழுத யுவன் சங்கர் ராஜா. லேட்டஸ்டா நடந்த ரசிகர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியில இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கலந்துகிட்டாரு. அவரை சர்ப்ரைஸ் பண்ற வகையில தேவயானியுடைய மூத்த மகள் இனியாவும் கலந்துகிட்டாங்க. அப்ப யுவன் சங்கர் ராஜாவுடைய அக்காவும் பாடகியுமான பவதாரணி பாடி தேசிய விருது வாங்கின மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டை இனியா மேடையில பாடினாங்க. அதை கேட்ட யுவன் சங்கர் ராஜா மனசு உடஞ்சு நொறுங்கி போயிட்டாரு. மேலும் இனியா இதே பாட்டை தான் ஒரு இசை நிகழ்ச்சியில முதலாக கலந்துக்கிட்டு பாடி ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. மறைந்த பாடகி பவதாரணியுடைய நினைவுகளை பத்தி யுவன் சங்கர் ராஜா பேசும்போது, எனக்கு குருவே என்னுடைய அக்கா தான். அக்காவை எங்களால் மறக்க முடியாது. அவங்க இப்போதும் எங்களோட தான் இருக்கிறாங்க. அதிலும் அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு நாள் நானும் அக்காவும் வெளிநாட்டில் தொலைஞ்சு போயிட்டோம். அப்போ அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட அக்கா அழாதீங்க, இனிமேல் ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னதா ஷேர் பண்ணாரு யுவன் சங்கர் ராஜா. வெறும் 47 வயசுல கேன்சர் நோயால் உயிரிழந்த பவதாரணியுடைய இசை பயணம் பாதியிலே நின்னது சோகத்தோட உச்சம். இருந்தாலும் அவங்களுடைய குரலை ஏஐ மூலமா கோட் படத்துல மறுபடியும் கேட்க வைத்த யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபுவை ரசிகர்கள் பாராட்டினது குறிப்பிடத்தக்கது.